2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர். வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையுமே எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி என சொல்றாங்க. 5 முனை போட்டியாக இருந்தாலும் மும்முனை போட்டி தான் விறுவிறுப்பாக இருக்க போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், அதே போல் தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிகள், தமிழக வெற்றி கழகம், அது மட்டுமல்லாமல் சசிகலா ராமதாஸ் சேர்ந்த ஒரு கூட்டணி. மொத்தமாக 5 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இதிலே அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் என மும்முனை போட்டி தான் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. இந்த மும்முனை போட்டியிலே அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே கருத்து கணிப்பாக உலா வந்து கொண்டு, அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேதியை இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அன்று மாலை அறிவித்ததுபடி மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து மே மாதம் 4ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் மதியமே ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என தெரிய வந்து, இந்த நிலையில் ஏஎன்எஸ் நிறுவனம் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் முக்கிய விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கருத்து கணிப்பின்படி தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது அதிமுக கூட்டணிக்கு 44.9% வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமை, அதாவது நமது ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி 38.5% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசியல் களத்தில் முதல் முறையாக களம் காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 9.7% வாக்குகளை பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறதாக சொல்றாங்க. சீமானுடைய நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளை பெறக்கூடும் என சொல்றாங்க. இதர கட்சிகள் நோட்டா ஆகியவற்றிற்கு மொத்தமாக 2.1% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என சொல்லி 44.9% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல திமுக கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு 38.5% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக அந்த ஏஎன்எஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் உண்மையானதாக இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது குறைவு. ஏன்னா இன்னும் தேர்தல் அறிக்கைகள் முழுமையாக ஒவ்வொரு கட்சிகளும் வெளியிடலாம். அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 1 மாத காலம் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மிக முக்கியமான காலம். இந்த காலத்தில் என்ன வேண்டுமானாலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்திர கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.